கைஸ், நான் தான் உங்க கித்தி. இப்போ நான் பார்க்க போதுட்டு எங்களுடைய நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த எஃப்எஃப் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா போன எஃப்எஃப் ஜேகே போட்டுட்டு இருந்தேன். பட் ஏன் போடலைன்னா அது நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால தான் போடலை. ஸோ யாராவது இந்த எஃப்எஃப் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அப்போ நான் எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட் போகிறோன்னு ஒரு இது வரும். ஸோ அப்போ தான் நான் போட முடியும். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும். ஓகேவா? சரி, ஓகேவா? பேச விரும்பலை. ஸோ நேராக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் இவனுக்கும் எனக்கு மேரேஜ் ஆகிருக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையில் கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்பா அம்மா. சரி, இவனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா வாழ்க்கை இது, கொஞ்சம் கூட நமக்கு இஷ்டப்படி நம்ம வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. நம்ம ஒரு நினச்சா அதுவும் நினைக்கிது. கரியர்லேயும் சரி, மேரேஜ்லேயும் சரி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இவனுக்கு வேறு படிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை சேர்ந்துட்டு அதே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனு. ஸோ அப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அது நினச்ச மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேது. கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ மேரேஜ் லைஃப்லேயும் அப்படி அமையும். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நினச்சி ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பில் ஒரு நாள் மாறாமலாம் போயிட போகுது அப்படின்ட்டு அவங்களும் அவங்க லைஃப் காலத்தை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ டேங்கு என்ன பண்ணுறான்னா, மேரேஜ் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ என்ன பண்ணுறான், சரி மேரேஜ் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு வீட்டில் சுற்றிட்டு அவனும் வேலையை பார்க்க போயிட்டான். பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணால். பட் இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பார்த்து தான் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். சரி, ஓகே, இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கலான்ற எண்ணம் தான். பட் லவ்வுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம டேங்க்கு யுவன் மேலே. ஸோ இது மாதிரி டேங்க்கு லவ் வரும். நம்ம யுவனுக்கு பார்க்கலாம். யுவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க லைஃப்பில் நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்றத இருக்காங்க 2 பேருமே. ஸோ டேங் அவர் மண்டு கிளம்பி அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டார். ஸோ இப்போ தானே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க ஆஃபீஸ் கம்பெனி. ஸோ அவர் அப்படியே கம்பெனிக்கு போய் அவர் மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யுவன் இப்போ அவங்க மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டு வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப பெரிய வீட்டில் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது. ஸோ யுவன் அவங்க ஆண்டி கூட தான் ஆண்டி கூட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஆண்டி பேசி, நம்ம அவனுக்கு மேரேஜில் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் ஆண்டி கேட்குறீங்க? இல்லை, உன் ஃபேஸு சரியில்லை, எப்பாரு டல்லாகவே இருக்குது, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் இல்லை ஆண்டி, நான் ஓகே சொன்னது மேரேஜ் பண்ணிக்க முடியும், என் சம்மதம் எப்படி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் கேட்குறாங்க. சரி, ஓகே, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் வெளியே போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு வரேன். மீட் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துடும். ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு. நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் அவனுக்கு மேரேஜே ஆகலை. எந்த போன காரணம் எனக்கு வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அதான் அண்ணனு கேட்டேன். என்னவோ தெரியல, உன்னை பார்த்தது ஓகே சொல்லிட்டேன், சரின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, அவன் கண்டிப்பாக நல்ல விதமாக தான் நடத்துப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு டேங்கோட அம்மா சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. ஸோ இவனும் சரி ஆண்டி போயிட்டு வாங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இவன் அவங்க மாறினு பார்த்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னடா வாழ்க்கை இது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. இப்போ தான் எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கி தான் எக்ஸாம் முடிச்சு 1 மாதத்துலேயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் ரிசல்ட்டு கூட வரல. ரிசல்ட் வரதுக்கே இன்னும் 1 மாதம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்போ நினச்சிட்ருக்காங்க. சரி, ஓகே, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிசல்ட்டு வந்துச்சப்பா, என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, இன்னும் ரிசல்ட் வரதுக்கு 1 வீக் இருக்கா, நான் ரிசல்ட் வந்ததும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அப்படியே 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக்கில் டேங் சரி இவனு சரி அவங்க ரொட்டீன் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் 2 பேர் பார்த்து பேசுகிறதுக்கும் இல்லை. இப்போ டேங் எப்பவுமே ரொம்ப டைம் ஆகி தான் வருவார் வீட்டுக்கு. காலையில் ஒரு 8 o'clock போனாங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock 10 o'clock தான் வருவார். இவன் அதுக்குள்ளே சாப்பிட்டு படுத்துருவாங்க. நம்ம டேங் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டார். அவரும் வருவார், சாப்பிடுவார், படுத்து தூங்கிடுவார். மறுபடியும் காலையில் 8 o'clock கழிச்சு போயிடுவார். ஸோ இவனுக்கு சரி டேங்க்கும் சரி அவ்வளோ டச் இல்லை. ஸோ இவன் 1 வீக் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ அவங்க இந்தியாவுக்கு போகணும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ஆண்டிகிட்ட போய் சொல்கிறாங்க. இன்னும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க உன்னோட ஹஸ்பண்ட்டு தானே இதை பற்றி கேட்குறோம், நீ போய் டேங்க் கிட்ட இதை பற்றி பேசு, அவன் என்ன சொல்கிறானோ அதை படி நடந்துக்கோ அப்படி சொல்லிட்டு இவன்கிட்ட அவங்க ஆண்டி சொல்கிறாங்க.
சரி ஓகே என்னடா பண்ணுறது சொல்லிட்டு நம்ம டேங்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க. யோன் நம்ம டேங்கு இப்போ ஆஃபீஸில் இருக்கார். நம்ம யோனு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. டேங்கு ஃபோன் காலை எடுக்கவே மாட்றான். ரொம்ப பிஸியாக இருக்குங்க. ஃபோன் கால் எடுக்க மாட்றான். யோனு வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுமாதிரி போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கேபின்ல, இந்த மாதிரி யோன் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுமாதிரி அவங்க போய் சொல்கிறாங்க, இந்தமாதிரி அவங்க பார்க்க யோன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. சிவிக்கு அவங்களை வர சொல்லுங்கள் உள்ளார அப்படி சொல்லி டேங்கு சொல்லி அனுப்பிட்டு நம்ம யோனு வந்து உள்ளார வந்து வராங்க. சொல்லு யோனு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம டேங்கு. இல்லை இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு போகணும், இந்த மாதிரி என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டுருக்கோம். சரி நான் வாங்கிட்டு வந்துட்டு நான் இன்னும் ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு ஜாப் போகணும், நான் தான் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன், இதே போதுமே, நீ ஏன் ஜாபுக்கு போகிற, நீ வீட்டிலே இருக்கலாமே அப்படி சொல்லுவாங்க. இல்லை நான் படித்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஸோ நான் இந்தியாவுக்கு கிளம்பணும், அதுக்கு தான் அவங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே நானும் வரக்கூடவே, இப்படி கல்யாணம் ஆன புதுசில் இப்படி தனியாக அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு டேங்கும் சரி ஓகே நானும் கூட வரேன் அப்படி சொல்லிடுவார். ஸோ நம்ம யோனும் சரி ஓகே நான் வந்து இன்றைக்கி நைட்டு கிளம்பணும், சீக்கிரம் கொஞ்சம் வேலையிடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு யோனு வந்து கிளம்பிடுவாங்க டேங்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுவார். பட் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. எப்பயும் போல் 10 மணிக்கு தான் வருவார். நம்ம யோனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆனது தான் மிச்சம். சரின்னு சொல்லிட்டு வராரு. நம்ம டேங்க் கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. நம்ம யோன் பண்ணி தான் பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோனு வந்து சரி ஓகே வாங்க நான் ரெடி ஆகிட்டு நான் பேக் பண்ணி வச்சாச்சு, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் போதும், நான் மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அப்படி சொல்லி யோன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு நம்ம டேங்கும் வந்து அவர் மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாகி வந்துடுவார். ஸோ 2 பேரும் வந்து அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்ததும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா 1 மாதம் கழிச்சு அவங்க பொண்ணை வெயிட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அதுவும் 1 மந்த் கழிச்சு வீடியோ கால்லாம் பண்ணி பேசலாம். பட் இந்த அங்கே இந்தியாவில் இருந்தால் அடிக்கடி பார்த்துருக்க முடியும், மீட் பண்ணிக்கலாம். பட் கொரியா இல்லையா, அதனால் மீட் பண்ணிக்க முடியலை. ஸோ யோன் வந்ததும் எப்படிவா இருக்கேன் அதுக்கு எப்படி நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யோன் வந்து நல்லா இருக்கான்ப்பா, ஆனால் அவங்க அம்மாட்ட சரியாக பேசலை நம்ம யோன். ஏன்னா இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதனால் அவங்க அம்மா மேலே சின்னதாக ஒரு கோவம் நம்ம யோனுக்கு. சரி தான் போடி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போ தான் புரியும் எனக்கு கரெக்டான பையன் தான் அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம யோனு வந்து சரிப்பா நாளைக்கு காலேஜுக்கு போகணும், போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வரணும், வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. நான் எதுக்குமா அவன் கூட, அவங்க வீட்டுக்காரையே கூட்டிகிட்டு போ, அப்படியே கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. ஏன்னா மேரேஜ் ஆனது சரி நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க, 2 பேர் தான் வந்திருப்பாங்க, எல்லோருலாம் வந்திருக்க மாட்டாங்களா. ஸோ நீ எங்கேயும் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு சுற்றி காமிய ஊரெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம யோனையும் வந்து இந்த மாதிரி ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஸோ அன்றைக்கி வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்க, அன்றைக்கி நைட்டு அங்கே தங்கிட்டு ஸோ மார்னிங் தான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிறதுக்கு நம்ம டேங்க் கூட நம்ம யோன் கிளம்புறாங்க. ஸோ டேங்க் சொல்கிறாரு நீ படித்த காலேஜில் எப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணு கேட்குறாரு. நம்ம யோன் வந்து இதெல்லாம் எப்படிலாம் இருந்தால் எதுனாலாம் நினச்சா எப்படிலாம் இருக்குன்னு நினச்சா சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நம்ம டேங்க் வந்து கேட்டுகிட்டே வராரு. ஸோ அந்த காலேஜுக்கு ரீச் ஆகிடுறாங்க. நம்ம யோன் வந்து இது மாதிரி சரி ஓகே டேங்க் நீ வெயிட் பண்ணி நான் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம டேங்க் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம யோன் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ டேங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஓ நீங்கள் தான் யோனோட ஹஸ்பண்டா, நாங்கள் வந்து இதுக்கு பார்த்ததில்ல, ஏன்னா வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணால் பட் நாங்கள் மேரேஜுக்கு எங்களால் வர முடியல, ரொம்ப லாங்கில் இருந்ததுனால எங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டென்ட் பண்ண முடியல, சாரி சார் அப்படி சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீங்கள் வரலனாலும் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்குல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இனிமேல் யோன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கேட்பாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்படிலாம் இருந்துப்பா இப்படிலாம் இருப்பா அது மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல அதே கதை வந்து அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அவளுக்கு அவள் வந்து இது வரைக்கும் எந்த பசங்களையும் அவளை வச்சுக்கிட்டு பேசுனது கிடையாது. உங்கள்கிட்ட கூட அவ்வளோ பேசியிருக்க மாட்டாள்ல கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் பேசுனதில்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆனால் ரொம்ப ப்யூரான ஹார்ட்டு பொண்ணுங்க விட்டுடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் இந்த மாதிரி யோனை பற்றி சொல்லுவோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி தான் இருக்கும் விட்டு எனக்கு யோன் மேலே. சரி நீங்கள் பார்த்து போங்க, நான் யோனை கழிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்லுவேன். சரி ஓகேங்க நீங்கள் பார்த்து போங்க.
யோனை பத்திரமா பார்த்துக்கோங்க கொரியான்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே அதான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. கொஞ்சம் பரவாயில்ல, எங்கள் ஃப்ரெண்டை பத்திரமா கல்யாணம் பார்த்துக்கிட்டே எங்களுக்கு அதுவே போதும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக யோனும் வந்துடுவாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட போய் அப்படி சொல்லிட்டு, இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். என்னம்மா கொரிய மாப்பிள்ளை ஜாலி தான் அப்படி சொல்லுவாங்க. நம்ம யோனா என்னடா சொல்கிறது, இவன் வேறு இருக்கிறான முன்னே நம்மளால் எந்த இதையும் சொல்லவும் முடியாது சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க தலையாட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பார்வையும் சரியில்லை முடியும் சரியில்லையே சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து புரிஞ்சிடுது. ஓகே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணியிருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கு மேலே எதுவும் பேசி வேணாம் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே ரொம்ப டைம் ஆகிடுச்சு வீட்டு டைமுக்கு போகணும் இல்லையா, ஸோ நாங்கள் கிளம்புறோம் நீ பார்த்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு அவங்களும் காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வீட்டிற்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தால் நல்ல தடபுடலாம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க மாப்பிள்ளைக்கு. நம்ம யோனும் வந்து என்னம்மா அப்படி சொல்லிட்டு, என்னம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் தான் ரெஸ்ட் இருக்குதா விடுங்களேன். என்னடி ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வந்திருக்காரு அவர் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட்டு நீ டயர்டாக படுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பழக்கம் இதை ரெஸ்ட்டு அவங்க அம்மா பேச ஆரம்பிச்சிடுவாங்களா அவளுக்கு டென்ஷன் ஆகிடும். சரி அம்மா தானே என்ன பண்ண அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான்ட்டு இருந்தால் இது என்னன்னா நம்ம இன்னுமே டார்ச்சர் பண்ணுதேன்னு சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளால் எதுவும் திட்டவும் முடியல. வாய் வழியாக வருதுன்னு வெளியே சொல்ல முடியலை அவளால். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சரி ஒரு டேங்க்கில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க மாட போய் படுத்துடுறாங்க. ஒரு டேங்க் வந்து பார்க்குறாரு. இவன் என்ன சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடந்துக்கிறா. ஃப்ரெண்டு தான் சொன்னாலே அப்புறம் எதுவுமே புதுசாக இருக்குது அதில் சொல்லிட்டு நம்ம டேங்க் வந்து வந்து படுத்து ரெஸ்ட் இருக்கிறாரு. அப்போ யோனை திரும்பி பார்க்குற யோன் வந்து டேங்கருக்கு அழகாக தான் தெரிகிறாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் நிறைய பொண்ணுங்க வந்து காலேஜ் டைமில் நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பார், டேட்டிங் போயிருப்பார், அவுட்டிங் போயிருப்பார். பட் எந்த பொண்ணு மேலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. எல்லா பொண்ணு மாதிரி இவங்களும் இருப்பா, இவங்க மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறான்ற ஒரு எண்ணம் நம்ம யோன் மேம் டேங்க் இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது நம்ம யோன் மேலே. ஸோ நம்ம யோனும் வந்து பெருசாக கண்டுக்கல, என்னவோ போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே காய்ஸ், இது பாட்டு முடிச்சு நெக்ஸ்ட் பாட்டு நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா பாய். ரொமான்டிக்காக வேணும்னா நான் அப்புறமா வர இது மாதிரி ரொமான்ஸ்லாம் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே பாய்.